அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். ஓரினச் சேர்க்கையை ஆதரிக்கின்றதா நாம் தமிழர் கட்சி? LGBTQ கலாச்சாரத்தை ஊக்கப்படுத்துகிறதா நாம் தமிழர் கட்சி? கடந்த 2-3 நாட்களாக நாம் தமிழர் கட்சியை நோக்கி முன்வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள், கேள்விகள் எல்லாமே இது மட்டும்தான். ஆக இந்த விமர்சனங்களுக்கும் கேள்விகளுக்கும் என்னால் ஆன பதிலைத்தான் இப்ப நான் சொல்ல போறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவான பதிலை கொடுக்க முயற்சி பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு கோரிக்கை. காணொலியை பார்க்குற நிறைய உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னு அனலிட்டிக்ஸ் சொல்லுது. ஸோ தயவு செஞ்சு பெரிய மனசு வச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் போடுற காணொலிகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டும் பண்ணுங்க. இப்ப வாங்க காணொலிக்குள்ள போகலாம். LGBTQ இதை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு என்ன? கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தந்தி டிவியில் நடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அண்ணன் சீமான் தெளிவா சொல்லிட்டாரு. இயற்கைக்கு முரண்பாடான மாறுபட்ட எந்த ஒரு செயல்பாட்டையும் நானோ என்னுடைய இயக்கமோ, அதாவது நாம் தமிழர் கட்சியோ ஆதரிக்காது அப்படின்னு ரொம்ப தெளிவா பதிவு பண்ணிட்டாரு. ஸோ அண்ணன் சொன்னதின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு இதுதான். நாம எந்த ஒரு இடத்துலையும் இயற்கைக்கு முரணான இந்த LGBTQ கலாச்சாரத்தை ஆதரிக்கவும் இல்லை, ஊக்கப்படுத்தவும் இல்லை. இப்படி ஒரு நிலைப்பாடு கொண்ட கட்சியில் எப்படி LGBTQ ஆதரவாளரை, அந்த கலாச்சாரம் தொடர்பான ஒரு செயல்பாட்டாளரை வேட்பாளரா நிறுத்துவாங்க? இது ஒரு இயல்பான கேள்விதானே. அப்ப ரோஷினி யாரு? அவங்க என்ன பண்றாங்க? அவங்க இறைவி LGBTQ சேரிட்டபிள் ட்ரஸ்டோட செயலாளர் தானே. அவங்களை எதுக்காக அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் வேட்பாளரா நிறுத்தணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். நியாயமான கேள்வி, மாற்று கருத்தே இல்லை. இந்த கேள்விக்கான பதிலை சொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய மனக்குமுறலை வெளிப்படையா சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, தமிழர்களையும் தமிழ் தேசியத்தையும் தோற்கடிப்பதற்கு, வீழ்த்துவதற்கு நம்முடைய இன எதிரிகளான ஆரியர்களோ திராவிடர்களோ தேவையே இல்லை. தமிழர்களே போதும். அதுவும் நாம் தமிழர் கட்சியை வெளியில் இருந்து ஆதரித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசியவாதிகளே போதும். தமிழர்களை வீழ்த்தி தமிழ் தேசியத்தை குழி தோண்டி புதைச்சிருவாங்க. கட்சியை வெளியில் இருந்து ஆதரிக்கின்ற தமிழ் தேசியவாதிகளுக்கு நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகள்ல ஏதாச்சும் முரண்பாடுகள் இருந்தா, விமர்சனங்கள் இருந்தா, கேள்விகள் இருந்தா, அதை பற்றி முதல்ல யாருகிட்ட கேட்கணும்? கட்சியை சேர்ந்தவர்கள் கிட்ட கேட்கணும். கரெக்டா? உறுதியா சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், அடிச்சு சொல்றேன். கடந்த 2 நாட்களாக நாம் தமிழர் கட்சி மீது மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தவர்களுக்கு கட்சிக்குள்ள நிறைய பேர் கூட தொடர்புகள் இருக்கும். அவங்கள யாருகிட்ட வேணும்னாலும் அழைச்சி பேசி உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகள், விமர்சனங்கள், முரண்பாடுகள் இதையெல்லாம் கேட்டு தெளிவு பெற்று இருக்கலாம். ஒருவேளை அவங்க சொல்ற பதில்ல உங்களுக்கு நிறைவு ஏற்படல, திருப்தி அடையல அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய விமர்சனங்களை பொது வெளியில முன்வைக்கலாம். அதையும் கூட ரொம்ப தன்மையாவே முன்வைக்கலாம். ஆனா இதையெல்லாம் விட்டுட்டு எடுத்த உடனே பொது வெளியில மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க வேண்டியது. அப்படி முன்வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள்லையும் கட்சிக்கு ஒரு உள்நோக்கத்தை கற்பிக்க வேண்டியது. யார் மேலேயோ இருக்கிற தனிப்பட்ட வன்மத்தை எல்லாம் இந்த விமர்சனங்கள் மூலமா தீர்த்துக்க வேண்டியது. என்ன மாதிரியான செயல்பாடு இது? இதை நான் எப்படி சொல்றது? எந்த ஒரு கடுமையான சொற்களையும் பயன்படுத்திடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமா நிதானமா பேசிக்கிட்டு இருக்கிறேன். திமுகவை பாருங்க. அந்த கட்சிக்குள்ள இல்லாத பிரச்சனையா? எவ்வளவு உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கு. ஆனா ஏதாச்சும் ஒண்ணு வெளியில வருதா? அந்த கட்சியை சேர்ந்தவங்க யாராச்சும் அந்த கட்சியோட உட்கட்சி பிரச்சனைய பொது வெளியில கொண்டு வந்து
பேசுறாங்களா, விவாதிக்கிறாங்களா? கிடையாது. அவங்கள பார்த்து கத்துக்கணும். ஆனா நாம் தமிழர் கட்சிக்குள்ள என்ன நடக்குது? ஏதாச்சும் விமர்சனமா, முரண்பாடா, முதல்ல பொது வெளியில கொண்டு வந்து கட்சியை அசிங்கப்படுத்த வேண்டியது, கட்சி உறவுகளை கேலியும் கிண்டலும் செய்ய வேண்டியது. இது பத்தாது அப்படின்னு கட்சிக்குள்ளேயே இருக்கிற சில துரோகிகள் உட்கட்சி விவகாரங்களை வெளிநாடு வரைக்கும் கடத்த வேண்டியது. இப்படி எல்லாம் இருந்தா இந்த தமிழினம் உருட்ட மாதிரி தான். சரி, நாம முக்கியமான செய்திக்கு வரலாம். ரோஷினி என்ன பண்றாங்க? அவங்க இறைவி LGBTQ சேரிட்டபிள் ட்ரஸ்டோட செயலாளர் தான். ஆனா இந்த அமைப்போட நிறுவனர் அவங்க கிடையாது. ஃபாத்திமா அப்படின்னு இன்னொருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த அமைப்போட நிறுவனர். நான் இந்த காணொளியில் பேசுவதற்காக, சில தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக ஃபாத்திமா கிட்ட நேரடியாகவே போன் பண்ணி பேசினேன். இது ரொம்ப முக்கியம். நாம ஏதாச்சும் ஒரு புது செய்தியை பேச போறோம் அப்படின்னா அதுக்காக கொஞ்சமாச்சும் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணணும். சம்பந்தப்பட்டவங்க கிட்ட அழைச்சி பேசி அது தொடர்பான தகவல்களை திரட்டணும். அந்த செய்தியை பற்றி எல்லா அடிப்படை தகவல்களையும் திரட்டி சான்றுகளை கையில வச்சுக்கிட்டு தான் பொது வெளியிலேயே பேச தொடங்கணும். இதுதான் என்னுடைய முறை. நான் எந்த ஒரு கருத்தை சொன்னாலும் அதற்கு ஒரு பிட்டு பேப்பராவது சான்றா இருக்கும். சோ இந்த முறையின் அடிப்படையில் நான் பாத்திமா கிட்ட நேரடியா போன் பண்ணி பேசினேன். அவங்க கிட்ட நான் கேட்ட முதல் கேள்வியே, நீங்களும் உங்களுடைய அமைப்பும் ஓரின சேர்க்கைய ஆதரிக்கிறீங்களா? அதை சிறுவர்கள் மத்தியிலையும் மற்ற இளைஞர்கள் மத்தியிலையும் பரப்புறீங்களா? அவங்களை இந்த கலாச்சாரத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லி ஊக்கப்படுத்துறீங்களா? இதுதான் நான் அவங்க கிட்ட கேட்ட முதல் கேள்வியே. அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்படியெல்லாம் இல்லை, நாங்க அதை ஆதரித்து பரப்பவும் இல்லை, யாரையும் இந்த கலாச்சாரத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லி ஊக்கப்படுத்துறதும் இல்லை. ஆனால் ஏற்கனவே விருப்பப்பட்டோ விருப்பம் இல்லாமலோ சிலருடைய கட்டாயத்தினாலோ மூளைச்சலவை செய்யப்பட்டோ சிலருடைய மிரட்டலாலோ ஏற்கனவே இந்த பாலின மாற்றத்திற்கு உட்பட்டு இந்த LGBTQ கலாச்சாரத்துக்குள்ள வந்திருப்பாங்க இல்லையா, அந்த கலாச்சாரத்தால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை துளைத்து விட்டு நிராதரவாக இருப்பாங்கல்ல, அவங்களை எல்லாம் மீட்டு அவங்களுக்கு உண்டான மருத்துவ ஆலோசனையை கொடுத்து மறுபடியும் அவங்களோட குடும்பத்து கூடவே சேர்த்து வைப்போம். ஒருவேளை அவங்களால அவங்களுடைய குடும்பத்து கூட சேர முடியல அப்படின்னா சில பேரை அவங்களுடைய குடும்பமே ஏத்துக்காது, ஒதுக்கி வச்சிருவாங்க. அப்படிப்பட்டவங்களையும் மீட்டெடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். அவங்கள பிச்சை எடுக்க விடமாட்டோம், விபச்சாரத்துல ஈடுபடாம தடுத்து சமூகத்துல கௌரவமா வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இப்படிப்பட்ட செயல்பாடு சரியா தவறா, தேவையா தேவையில்லையா? இதற்கான பதிலை இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகள் உங்களோட முடிவுக்கே நான் விட்டுறேன். நான் எந்த ஒரு கருத்தையும் சொல்ல விரும்பல. அடுத்துதான் ரொம்ப முக்கியமான செய்தி. என்னதான் இந்த அமைப்போட பெயரில் LGBTQ அப்படின்னு இருந்தாலும் இவங்க அதிகமா கவனம் செலுத்துறது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், திருநங்கைகள், திருநம்பிகள், இவங்களோட வாழ்க்கை மேம்பாட்டுல தான் இவங்க அதிகமா கவனம் செலுத்துறாங்க. அது ஏன்னா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒருவேளை இந்த காணொளியை ஃபாத்திமா பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். ஒரு ஆண் மூளை சலவைக்கு ஆளாகி தன்னை திருநங்கை என்று போலியாக நம்பி சில போலி திருநங்கைகளால் பாதிக்கப்பட்டு அவர்களால் தாக்கப்பட்டு இறந்து போறாரு. இறந்து போன அந்த போலி திருநங்கையோட இறப்பில் இருந்துதான் இந்த இறைவி LGBTQ சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற அமைப்பே தொடங்கப்படுது. அந்த போலி திருநங்கை மாதிரி இன்னும் வேற யாரும் பாதிக்கப்பட்டிடக் கூடாது என்ற நோக்கத்திற்காகத்தான்
இந்த அமைப்பு முதலாக தொடங்கப்பட்டது. இறந்து போன அந்த போலி திருநங்கை வேற யாரும் கிடையாது, இந்த அமைப்பின் நிறுவனர் ஃபாத்திமாவோட சொந்த தம்பி. அவர் ஜெனட்டிக்கலி பயாலஜிக்கலி பர்ஃபெக்ட் மென்னு. ஆனா சில போலியான திருநங்கைகள் கூட பழகி பழகி அவங்களோட மூளை சலவைக்கு ஆட்பட்டு தன்னையும் ஒரு திருநங்கை அப்படின்னு நம்பி அவங்களால பாதிக்கப்பட்டு ஒரு கட்டத்துல இறந்தே போயிட்டாரு. ஸோ இப்படி இன்னும் எத்தனை பசங்க குழம்பி போய் தங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறாங்களோ அப்படிங்கிற பயத்துல தான் இந்த அமைப்பே தொடங்கப்பட்டுச்சு. புதுசா இருக்குல்ல போலி திருநங்கைகள். இந்த பாக்கியத்தையே நான் நேத்து தான் கேள்விப்பட்டேன். இது நாள் வரைக்கும் நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம்? சில பேரோட மரபியல் மாற்றங்களினால இயற்கையாகவே அவங்க திருநங்கையாகவோ திருநம்பியாகவோ மாறிடுவாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தோம்ல, அது உண்மை கிடையாது. எல்லா திருநங்கைகளும் எல்லா திருநம்பிகளும் உண்மையானவங்க கிடையாது. அவங்களுக்குள்ள நிறைய போலிகள் இருக்கிறாங்க. சில ஆண்கள் ஜெனட்டிக்கலி பர்ஃபெக்ட் மென், அவங்க கூட பிழைப்புக்கு வழி இல்லாம போலி திருநங்கையாக மாறி பிச்சை எடுக்கிறாங்க, விபச்சாரம் செஞ்சு பொழைக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மாஃபியா நெட்வொர்க்கே இருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. சில பேரோட மூளை சலவையால் போலி திருநங்கையாக மாறி தங்களுடைய வாழ்வை தொலைத்து விட்டு நிற்கின்ற நபர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களை எல்லாம் மீட்டெடுத்து அவங்களுக்கு உண்டான மருத்துவ ஆலோசனைகளை எல்லாம் கொடுத்து மறுபடியும் அவங்களோட குடும்பத்துக்கு கூட சேர்த்து வைக்கிறாங்க. அப்படி இல்லையா அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க. இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இந்த போலி திருநங்கைகளால் உண்மையான திருநங்கைகளோட உரிமைகளும் பாதிக்கப்பட்டுடக் கூடாது என்பதிலையும் இவங்க கவனமா இருக்கிறாங்க. அரசாங்கம் திருநங்கைகளுக்காக கொடுக்கின்ற சலுகைகளை இந்த போலி திருநங்கைகள் பறித்துவிடக் கூடாது என்பதற்காகவும் இவங்க தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, இதெல்லாம் தேவையா தேவையில்லையா? இவங்க செய்யறது சரியா தப்பா? இதற்கான பதிலையும் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகள் உங்களோட முடிவுக்கே நான் விட்டுடுறேன். அடுத்த முக்கியமான குற்றச்சாட்டு, இவங்க குழந்தைகள் கிட்ட இந்த வானவியல் கலாச்சாரத்தை பரப்புறாங்க அப்படிங்கிறது. வெறும் ஒரு போட்டோவை மட்டும் பார்த்துட்டு வந்த முடிவு அதானே? சரிதான். எக்காரணம் கொண்டும் குழந்தைகள் மத்தியில இந்த கலாச்சாரம் பரவிடக்கூடாது என்பதில் நானும் உறுதியா இருக்கிறேன். அதனால தான் ஃபாத்திமா கிட்ட இது தொடர்பா கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படியெல்லாம் நாங்க குழந்தைகள் கிட்ட இதை பத்தி எல்லாம் பேசுறதே கிடையாது. நாங்க அவங்களுக்கு குட் டச் பேட் டச் சொல்லித்தரோம். செல்போன் பயன்பாட்டை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத சொல்லித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இதையெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் சொல்லித்தர மாட்டாங்களா? ஆசிரியர்கள் சொல்லித்தர மாட்டாங்களா? கரெக்ட், சரியான கேள்வி. ஒருவேளை அந்த குழந்தைகள் பெற்றோர்களாலேயே பாதிக்கப்பட்டா, ஆசிரியர்களால் பாதிக்கப்பட்டா, இல்லைன்னா பள்ளிக்கு போயிட்டு வரும்போது பஸ்ஸு டிரைவராலேயோ கண்டக்டராலேயோ வேறு சிலராலேயோ அந்த குழந்தைகள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டால் அதை எப்படி சொல்லுவாங்க? இந்த கேள்வி வருமா வராதா? ஸோ இந்த கேள்விகளுக்கான பதிலைத்தான் அவங்க குழந்தைகளுக்கு சொல்லி தராங்க. இப்ப நாம பார்க்குற எல்லா LGBTQவும் விருப்பப்பட்டோ தங்களுடைய வக்ர புத்தியினாலேயோ இந்த கலாச்சாரத்துக்குள்ள வந்தவங்க கிடையாது. சில பேருக்கு சின்ன வயசுல ஏற்பட்ட வன்கொடுமையினாலையும் அவங்க குழம்பி போய் இந்த கலாச்சாரத்துக்குள்ள வந்துருவாங்க. அப்படி எதிர்காலத்துல எந்த ஒரு குழந்தையும் வந்துடக்கூடாதுல்ல, அவங்கள இந்த கலாச்சாரத்துக்குள்ள வராம பாதுகாக்கணும்ல, அதுக்காகத்தான் அவங்க குழந்தைகளை சந்திச்சு பேசுனதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே குழம்பி போய் சின்ன வயசுல ஏற்பட்ட வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு அதனால் குழப்பம் அடைந்து இந்த கலாச்சாரத்துக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு இருப்பாங்கல்ல,
அவங்களை எல்லாம் மீட்டெடுத்து அவங்களுக்கு உண்டான கவுன்சிலிங்கையும் நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து முன்வைக்கப்பட்ட கேள்வி என்னன்னா, பியூபர்ட்டி பிளாக்கர் இன்ஜெக்ஷன் போடுவாங்களா? அதாவது ஆணோ பெண்ணோ அவங்க பருவம் அடைவதை தடுக்கும் ஊசி, அதானே? கரெக்டா சொல்லிட்டேனா? இத பத்தி கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் நோ. அப்படியெல்லாம் யாரையும் ஊசி போட்டு செயற்கையா பாலின மாற்றம் செய்ய மாட்டோம். அப்படி செஞ்சுக்கிட்டவங்களையும் போலிகள் அப்படின்னு தான் நாங்க விமர்சனம் செய்வோம்னு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. அடுத்து செக்ஷுவலி அஃபர்மேஷன் சர்ஜரி செய்வாங்களா? பாலின மாற்று அறுவை சிகிச்சை இப்படி சொல்லலாமா? இதுதான் சரியான மொழிபெயர்ப்பா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இத பத்தி கேட்டதுக்கும் அவங்க சொன்ன ஒரே பதில் நோ. அப்படியெல்லாம் நாங்க யாரையும் கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி மூளை சலவை செய்து இப்படிப்பட்ட அறுவை சிகிச்சைகளை செய்ய மாட்டோம் அப்படின்னு மறுபடியும் தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா ஃபாத்திமாவோட சில பேட்டிகளை நான் பார்த்தேன். அதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இப்ப இயற்கையாகவே சில திருநங்கைகள் திருநம்பிகள் இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு உண்டான அந்த மருத்துவ சிகிச்சைகளுக்கான ஏற்பாடுகளை இந்த அமைப்பு செஞ்சு தர்றதா ஃபாத்திமாவோட பேட்டியில இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவான பதில்களையும் விளக்கங்களையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு இது எல்லாம் பத்தல அப்படின்னா நான் ஃபாத்திமாவையே நேரடியா பேட்டி எடுத்து போடுறேன். அதையும் பார்த்த பிறகு ஒரு முடிவுக்கு வாங்க. அதுக்கு முன்னாடியே நீங்களா கற்பனையில நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் ஒரு உள்நோக்கம் கற்பித்து விமர்சனம் செய்யாதீங்க. குறிப்பா ரோஷினி மனசு புண்படுற மாதிரி எதையும் பேசாதீங்க. இவ்வளவு பிரச்சனைகள் எங்க இருந்து வந்துச்சு? LGBTQ ட்ரஸ்ட் அப்படிங்கிற அந்த பேரை மட்டுமே பார்த்துட்டு விமர்சனங்களை முன் வச்சதுனால வந்துச்சு. கொஞ்சமாச்சும் பேக்ரவுண்டு வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கலாம். கட்சியில இருக்கிற யாருக்கிட்டையாச்சும் கேட்டு இருக்கலாம். ரோஷினிக்கும் இதையெல்லாம் தெளிவா எடுத்து சொல்ல தெரியல. அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை புடிச்சுக்கிட்டு பாத்தீங்களா நாங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சா, இங்க பாருங்க ரோஷினியே சொல்லிட்டாங்க அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. ஓகே, இறுதியா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, வெளிப்படையா சொல்லிடுறேன். நானும் இந்த வானவில் கலாச்சாரத்திற்கு எதிரானவன் தான். ஆனா இந்த அமைப்போட செயல்பாடுகள் நோக்கங்கள் எனக்கு தவறா படல. உங்களுடைய கருத்து என்ன? அதை பத்தி கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏதாச்சும் தப்பு இருந்தா தயவு செஞ்சு சுட்டி காட்டுங்க, நான் திருத்திக்கிறேன். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.